நம்ம வசந்த் வந்துட்டு இப்போ மாஸ் காட்ட ஆரம்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அஞ்சலியோட சுயரூபத்த மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதாவது அஞ்சலியோட ஆட்டத்த தான் அடக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்களே! அதாவது வீட்டுக்குள்ள ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சுட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நம்ம வசந்த் வந்துட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்த எப்படி வீடியோ எடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு அவங்க அம்மாவோட உதவியால இந்த ரூம்ல இருந்து வெளிய வர்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா ஒரு ஆள மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதாவது இந்த அஞ்சல் வந்துட்டு அடுத்ததா நம்ம இலக்கியாவ எப்படி வந்து போய்னா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே வந்து போய்னா செய்யறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம வசந்த் வந்துட்டு பின்தொடர்ந்து போய் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை இப்ப என்ன பிளான் பண்றா அப்படின்றத எல்லாத்தையுமே அழகாவே வந்து போய்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. டேய் வசந்த் நீ சூப்பர்ரா இலக்கியாவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து போய்னா நிரூபிச்சிட்றா அப்படின்ற மாதிரி தான் வந்து போய்னா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இலக்கியா வந்து போய்னா எப்படி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா வந்து தன்னை ஃபீல் பண்ணி இன்டெலிஜென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே செய்வாங்களோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வசந்தும் வந்து செஞ்சுகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு இங்கிருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆனா போதும். இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு, அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே அப்பாவோட காலடியில விழுந்தா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெனச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம, இந்த ரூம்ல இருந்து முதல்ல வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ கூப்பிட்டு, இந்த மாரி தான் கதவ தொறந்து விடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு டைம்ல, ஐயோ! என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? அது மட்டும் இல்லாம அந்த சாவிய வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா வந்து லாக் போட்டு அவன்கிட்டயே வந்து வச்சிருக்கான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் இருந்துட்டு எப்படியாவது ஒண்ணு என்ன வெளிய வந்து கொண்டு வாம்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது எதுனா ஒண்ணு பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தோத்துற வேண்டியது தான். இப்போ கார்த்திக் என்ன விட்டு போயிட்டாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வருவாரா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா, அவ்வளோ சொத்து, அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்க சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேருக்கு மாத்திக்கிறதுக்கு என்னால வந்து பார்த்தீங்கன்னா முடியும். அதுக்கான வேலைகள் எல்லாமே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே அப்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலியோட அம்மா சிந்தாமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து, பணம் அப்படின்னு உடனே வாய பொளக்கறது மட்டும் இல்லாம, "அஞ்சலி நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்பவே போயிட்டு சாவி எங்க இருந்தாலும் சரி, ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உள் பாக்கெட்லயே வச்சிருந்தாலுமே சரி, அத கொண்டு வந்து உன்ன தொறந்து விடுறேனா இல்லையான்னு பாரு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுர்றான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் இங்க நடக்கறது எல்லாத்தையுமே அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இந்த சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய தொறந்து விடுறது. "அஞ்சலி பத்திரமா போயிரு அஞ்சலி, நைட்டு நேரம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "அம்மா என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாரும்மா பிடிக்க போறா? நான் தான் வந்து இப்ப நான் யாரையும் பிடிக்காம இருந்தா சரி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம வசந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தான் போறான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ போய் ரீச் பண்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, காலையில விடிஞ்சே போயிடுது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிச்சமாயிடுது. காலங்காத்தாலயே வந்து பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்கிற மாரி, "அப்பா, அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, அந்த தாக்ஷாயணியும், எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, வாசல் முன்னாடி கூட்டு நின்னுட்டு இருக்காங்க. கடைசியில ஒரே அசிங்கமா போச்சு குமாரு அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம வசந்த் இருந்துட்டு பின்தொடர்ந்து போனவரு, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வீடியோ எடுத்து, அடுத்ததா நம்ம இலக்கியாவுக்கு அனுப்ப போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.